Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. Physically வந்து கொஞ்சம் என் பையன் ஆதித்யா ஜெஃப்ரி மாதிரி தான் நெட்டையா கொஞ்சம் ரொம்ப தின்னா இருப்பான். அவர் ஜெஃப்ரி மேல பாசம் வைக்கிறாருன்னா நாங்க குடும்பத்தோட ஜெஃப்ரி மேல பாசத்தை வைக்கிறோம். பையனுக்கும் ரஞ்சித்துக்குள்ள பாண்டிங் அவர் மிஸ் பண்றாரா அவங்க பையன் மிஸ் பண்றாரா? ஆதித்யா 17 ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஜெஃப்ரி கூட அவர் கனெக்ட் ஆனது அந்த ஒரு விஷயம். விஜய் சேதுபதினா எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு வேற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. ஒரு சில இடத்துல அவரும் சப்பக்கட்டு கட்டியிருக்காரு. கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப டிப்ளமேட்டிக்காலாம் நடந்திருக்கு. வீக்கெண்டு வரும்போது சரி இவர் வந்து கரெக்டா கேட்டா ஒரு நியாயத்தை கேட்பாரு, எல்லா விஷயங்களும் அவரும் பார்க்கறாரே அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அவங்களுக்கு போயிடுச்சு. அது பறிக்கப்பட்டிருக்கு. அருண் வந்து முறைக்கிறார்ல, அது கமலஹாசன் சார் இருந்தா அப்படி முறைச்சிட முடியுமா? அருண் முறைக்கவே இல்லைங்க, பாவங்க, அது ஒரு புள்ள பூச்சிங்க. ரஞ்சித்க்கு நான் ஒரு காஸ்டியூம் அனுப்பியிருந்தேன், அவர் அது போடவே இல்லையே. சண்டே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டா. ஃபுட்டு சரியில்லை, நிறைய பேர் ஒருவேளை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் பத்தலை, இருக்கிற சாப்பாடும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. விஷால் தர்சிகா கியூட் லவ் எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் கூட இருக்கலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். பையனை வந்து பேசினாரு, அதை பத்தி சொல்லுங்க. பையனும் இல்ல அவர் லைஃப் ஸ்டோரியை சொன்னாரு. அந்த லைஃப் ஸ்டோரி வந்து என்ன நடந்ததோ அதான் சொன்னாரு. இல்ல பையனுக்கும் ரஞ்சித்துக்குள்ள பாண்டிங் அவர் மிஸ் பண்றாரா அவங்க பையன் மிஸ் பண்றாரா? ஜெஃப்ரியோட பாண்டிங்கே அந்த ஒரு பேசிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஜெஃப்ரி கூட அவர் கனெக்ட் ஆனது அந்த ஒரு விஷயம் தான். ஜெஃப்ரி அந்த ஏஜ்ல தான் இருக்கான், 19-20ல. ஆதித்யா 17 இயர்ஸ். ஸோ அந்த ஒரு டீனேஜ் அந்த ஒரு விஷயம் ப்ளஸ் ஃபிசிக்கலி வந்து கொஞ்சம் என் பையன் வந்து ஜெஃப்ரி மாதிரி தான் நெட்டையா கொஞ்சம் ரொம்ப தின்னா இருப்பான், முடி மட்டும் நிறைய. ஸோ அந்த ஒரு அவருக்கு உடனே அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி அவருக்கு வந்திருக்கும். ப்ளஸ் ஜெஃப்ரி பிஹேவ் பண்ணுறதும், ஜெஃப்ரி வந்து பாசமாக எப்போ பார்த்தாலும் அவர்கிட்டே ஒட்டிகிட்டு இருக்கிறதும், அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து நீ ஜூனியர் ரஞ்சித்து இது சீனியர் ஜெஃப்ரி இப்படிலாம் பண்ணுறது எல்லாமே அது கண்டிப்பாக அந்த ஒரு. பட் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் பிகினிங் அப்படி தான் இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெஃப்ரி ரஞ்சித்தோட பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈவன் ஆஃப்டர் ஷோ இஸ் ஓவர் அவங்க டச்சில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பையன் மாதிரி அவரையும் பார்த்து பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெஃப்ரி அவருக்கு இம்பார்ட்டன்ட்னா எங்கள் எல்லாருக்குமே ஜெஃப்ரி இம்பார்ட்டன்ட் தான். அவர் ஜெஃப்ரி மேலே பாசம் வைக்கிறாருன்னா நாங்கள் குடும்பத்தோட ஜெஃப்ரி மேலே பாசத்தை வைக்கிறோம். அதாவது டெவில் டாஸ்கில் வந்து தீபகன் வந்து ஸ்டார்டிங் வந்து சொல்லுவார், யோ வெளியே போயா அப்படின்னு ஒரு கத்துவார், ஒரு கையெழுத்து கும்பிடுவார். டாஸ்க் இது எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, டக்குன்னு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இல்ல தீபகா சொல்லலையே, அவர் டெவிலா தானே சொன்னாரு, நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அடுத்த சீசன் போனோம் உள்ள. நான் வந்து அதான் எதிர்பார்க்கிறேன். சரி ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம பேசணும். விஜய் சேதுபதி சார் வந்து சூப்பரா வந்து ஹோஸ்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு, அந்த மாதிரி நம்ம பேசணும். ஆனா இப்ப வர டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இதுல வந்து ஐ திங்க் ஃபண்டமெண்டலா ஒரு 2-3 விஷயம் இருக்கு. அது நான் வேற இன்டர்வியூஸ்லயும் அவரை விமர்சிச்சிருக்கேன். ஒருவேளை அந்த விமர்சனத்துக்கு தான் வந்து இந்த சாட்டர்டே விழுந்துதான்னு தெரியல. ஆனா அவங்கவுங்க செய்யற வேலைக்கு யாரும் அந்த அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீஸ் குவைட் ஸ்மார்ட். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான், ஒரு நீஷ் திங்கர் தான் அவர். ஸோ அவர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குற விதம் வந்து கன்வே ஆக மாட்டேங்குது. இது வந்து உங்களுக்கு சொல்ல தெரியலை அப்படின்னு அவர் வந்து கண்டஸ்டன்ஸை சொல்கிறதோட அவங்களுக்கு புரியற மாதிரி இவர் கேட்டிருந்தானா மேபி அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இது நீங்கள் இதுதான் கொஸ்டின், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்புறம் அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சரி விடுங்க நீங்கள் உட்காருங்க. இது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி, அவரோட ரிலேட் பண்ணிக்க முடியலை. இப்போது வீக்கெண்டு வரும்போது சரி இவர் வந்து கரெக்டாக கேட்டால் ஒரு நியாயத்தை கேட்பாரு, எல்லா விஷயங்களும் அவரும் பார்க்குறாரே அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அவங்களுக்கு போயிடுச்சு. அது பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்போ வந்து வீக்கு கூட ஜாலியாக இருந்துடுறாங்க. வீக்கெண்டு வந்தால் தான் இவர் ஏதோ ஒன்று சொல்லி வந்து நம்ம நினைக்காத ஒன்றுக்கு மாட்டுவோமோ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு 90% அவர் கேட்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக தான் கேட்குறாரு. நமக்கு வந்து அவர் கேட்குற விதம் நமக்கு பிடிக்கிறது இல்லை. பட் இது ஹியூமன் இயல்பு தான், ஒரு மனித இயல்பு தான். அதாவது we don't see what is being asked, we see how it is being asked. ஸோ டோன் இப்படி இருந்தது, அவர் இப்படி கை காமிச்சாரு,
அவர் ஒரு மாதிரி கட் ஷார்ட் பண்ணிட்டாரு. நம்ம அதெல்லாம் தான் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருல ஃபோக்கஸ் போய்டுறது, என்ன சொல்கிறாருங்கிறது ஹைலைட் ஆக மாட்டேங்கிறது. பிகாஸ் அவரோட அந்த ஒரு டிமினர் சரி. அதுவும் வந்து விஜய் சேதுபதினா எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு வேறு மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட், இஸ் ஸோ சாஃப்ட், ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட் வைட் டெடி பேர் அந்த ஒரு இமேஜ் தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் பட் ப்ராபப்ளி அவர் வந்து அவருக்கு ஒரு லாஜிக் இருக்கும், இந்த விஷயங்களை இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு. பட் இது எல்லாத்தோடைய ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுறேன், அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஹோஸ்டாக வந்து தன்னை கண்டக்ட் பண்ணிக்கிறதில்ல. ஒவ்வொரு வீக்கெண்டு அந்த கேம் பிளேக்கு ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஒரு சில இடத்துல அவரும் சப்பக்கட்டு கட்டியிருக்காரு. நான் அது ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப டிப்ளமேட்டிக்காலாம் நடந்திருக்காரு. ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப அந்த மொட்டை கடிதாஸ் அந்த வீக்கெண்ட்லாம் வந்து கேர்ள்ஸை எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அண்ட் கேட்டாலுமே ரொம்ப ஒரு மாதிரி பூசி மொழிகி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ நான் சொல்லவும் செஞ்சுருக்கேன் தட் அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போகிறது, இருக்கிறதுலே சேஃப் கேம் அவர் தான் விளையாடுறாரு அப்படின்னு. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அதுலேருந்து வெளியே வந்துட்டாரு. நவ் ஹீ இஸ் குவைட் ஓப்பன். பட் கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு சாரி டு இன்டரப்ட். என்னன்னா அருண் வந்து முறைக்கிறார்ல, அது கமலஹாசன் சார் இருந்தா அப்படி முறைச்சிட முடியுமா? அந்த இடத்துல அருண் முறைச்சாரு. அருணோட ட்ரெஸ்ஸை தான் எப்பவுமே இவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அருண் இந்த வீக் வந்து முறைச்சாரு. வந்து பேசிட்டு இருக்கும்போது இவரோட கேட்டாரு, நீ முறைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாரு. இவர் சொன்னாரு முறைக்கிறாரு, அருண் முறைக்கவே இல்லைங்க, பாவங்க அது ஒரு புள்ள இல்ல முறைச்சாரு. எல்லாத்துக்குமே அது ஃபீல் ஆச்சு, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும். இல்ல எனக்கு ஃபீல் ஆகல, நானும் பார்த்துட்டு தான் அதே ஷோ தான். அவர் வந்து பேசிட்டு இவர் உட்கார போனாரு. அப்போ ஏங்க நீங்க என்ன முறைக்கிறீங்கன்னா, அவர் எப்படின்னா உட்காரலாமா ஏதோ சொல்லிடுவாரான்னு அந்த முட்டைக்கண்ணை வச்சுட்டு இப்படி பண்ணாரு. அது உங்களுக்கு முறைக்கிறதா தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுறது? நான் அருணுக்கு சப்போர்ட்லாம் என்றைக்குமே பண்ணல. பட் நான் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது அவர் ஏன் முறைக்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் ஏன் இப்படி கேட்குறாருன்னு எனக்கு தோணிச்சு. அங்கே யாருமே முறைக்கிற மனநிலையில் இல்லை. நீங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாரும் சுக்கு நூறாக உடஞ்சி தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் இத்தனைக்கும் இப்போ நான் சொல்கிறேன், ரஞ்சித்க்கு நான் ஒரு காஸ்டியூம் அனுப்பியிருந்தேன். 2 காஸ்டியூம் அனுப்பியிருந்தேன். அதுலேருந்து ஒரு காஸ்டியூம் வந்து அவர் சாட்டர்டே போட்டார், ஒரு பிளாக் அண்ட் பிளாக் போட்டார். இன்னொரு காஸ்டியூம் வந்து அந்த ரஜினி சார் வந்து அந்த ஒரு கொஞ்சம் ரெட்ரோ ஃபீல் அனுப்பியிருந்தேன். ஒரு 80s 90s எல்லாம் ரஜினி சார் இந்த பணக்காரன் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து போட்டுப்பார் தெரியுமா? அது ஒயிட் டிஷர்ட், ஒயிட் பேண்ட், ஒரு ப்ளூ ஜாக்கெட், ஒயிட் ஷூஸ், அந்த மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்போர்ட்டியாக போட்டுப்பார். அதே பேட்டர்னில் ஒரு காஸ்டியூம் நான் அவருக்கு அனுப்பினேன். அவருக்கு அது அந்த ஒரு வைப்பு நல்லா இருக்கும்னு நினச்சி, ஏன்னா இப்போ நல்லா வெயிட் லூஸ் பண்ணிட்டாரு, அந்த வைப் நல்லா இருக்கும்னு நினச்சி அனுப்பினேன். அவர் அது போடவே இல்லையே. சண்டே ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக வேற ஏதோ ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களும் வந்து எல்லா விஷயங்களை விட்டு, ஃபேமிலியை விட்டு, ஈஸி ஒரு 1 hourல வந்து எல்லாரையும் வந்து விமர்சிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஏசியில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா விஷயத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இவங்க வந்து டெய்லி வந்து ஒருத்தருக்கு ஏசி செட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில பேருக்கு மூக்குள்கிட்டே இருக்குது, ஒரு சில பேருக்கு மூக்கெல்லாம் கட்டிக்குது. இன்னைக்கு ரயான்லாம் வந்து கேமரா இருக்கிறது மறந்துடுறாங்க. நீங்கள் அவங்கள தப்பே சொல்ல முடியாது. நிறைய ஏம்பக்கங்கள் கேட்குறது, வேற நிறைய சத்தங்கள் கேட்குறது, அப்படியே வந்து குழம்பிட்டு இருக்குது உள்ள. ஃபுட்டு சரியில்லை. நிறைய பேர் ஒருவேளை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் பத்தலை, இருக்கிற சாப்பாடும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. யாருமே இவங்க 90% அதில் இருக்கிற எல்லாமே ஆர்டிஸ்ட் தான். யாருமே ஆயிலெலாம் போட்டு சாப்பிடக்கூடியவங்க இல்லை. எல்லாரும் நீங்கள் பாருங்கள் ஃபிட்டாக இருக்காங்க. எல்லாரும் ஸ்கின் வந்து சூப்பர் செம்ம க்ளோயிங்காக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து தன்னை டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அவங்களுக்கு புதுசு இல்லை. இந்த டீ மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, இல்லை வந்து உப்மாவில் வந்து கிரவுண்ட்நட் ஆயிலாக சன்ஃப்ளவர் ஏதோ ஒரு ஆயில் போட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. பட் அங்கே போய் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது எல்லாம் இருந்து இது மேலே நல்ல ஒரு சட்டையை ஒன்று போட்டுண்டு, அந்த நாளுக்காக ஒரு மேக்கப் போட்டுண்டு, தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அடக்கி ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்றைக்கி வந்து நம்ம குடும்பத்துலேயும் எல்லாரும் பார்ப்பாங்களே, நம்மளும் வந்து அவரை பார்ப்போமே, அவர் நம்மளை வந்து ஏதோ ஒரு வேர்டு என்கரேஜ் பண்ணுவாரேன்னு நினச்சி உட்காரும்போது இப்படி நடக்கும்போது அவங்க உடஞ்சி போகிறது, அது வந்து நீங்கள் அவங்கள தப்பு சொல்லவே முடியாது. கரெக்ட், அவர் கேட்டது எல்லாமே கரெக்ட் தான். தர்ஷிகாவை கேட்டார், ரஞ்சித் கிட்ட சொன்னார், நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய நடிகர், நீங்கள் வந்து டெவில்லாம் நீங்கள் எப்படி பண்ணியிருந்துருக்கணும்,
கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். இவங்க இப்போ செகண்ட் டெவில் அணியாக போனாங்கல்ல, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டே விளையாட விட்டுருந்தீங்களான்னா ரஞ்சித் உள்படன் அந்த கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த ஃபஸ்ட் டே இவங்க டெவில் பண்ணாங்க பாருங்க, அதை பார்த்துட்டு டெவில் எப்படிலாம் பண்ணணுங்கிறது தெளிவு கிடைச்சதோ இல்லையோ, எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவு வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க மஞ்சரி ராணவ்லாம். ஸோ அதை பார்த்து ஐயோ எல்லாரும் ஹர்ட் ஆகிறாங்களே, நம்ம வந்து எது பண்ணாலும் ஒரு லிமிட்டோட பண்ணுவோமேங்கிறது ஒரு சென்ஸில் தான் அவங்க டெவில் எல்லாருமே, இன்க்ளூடிங் ஆனந்தி, ரஞ்சித் மட்டும் இல்லை, எல்லாருமே. விஷால் தர்ஷிகா கியூட் லவ் எப்படி பார்க்குறீங்க? அந்த லவ்வா என்னது நீங்கள் பார்க்கும் பொழுது? அவங்க பர்சனல் நான் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இது உண்மையான ஃபீலிங்ஸ் கூட இருக்கலாம். இந்த விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் விஷால் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு எனக்கும் 1000 இருக்கலாம், ஆனால் இது அதுக்கான பிளேஸ் கிடையாது, இது அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. இங்கே நம்ம வந்து ஒரு விஷயத்தோட ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கோம், அதை முடிப்போம். வெளியில் வந்து நம்ம என்ன வேணால் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவர்ஸாக இருக்கலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ அது செய்கிறதோ கரெக்டு கிடையாதுன்னு ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார், லைவ்ல சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அப்படி சொன்னாலும் அவரே கொஞ்சம் ஏற்றி விடுறாரு, அவரே கொஞ்சம் அந்த லவ்வுக்கான வேலையெல்லாம் பண்ணி. இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அட்ராக்ஷன் இருக்கத்தானே செய்யும். ஒருத்தங்க நம்ம மேலே அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்போ பார்த்தாலும் கூடவே ஒருத்தங்க இருக்காங்க, அந்த காமிச்சிட்டே இருக்காங்க லவ்னா, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒன்றும் கல் கிடையாது, மனுஷன் தானே, அதுவும் ஒரு வயசு பையன் தானே, ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். வெளியில் போய் சஸ்டெயின் ஆகுறது அதெல்லாம் அது அவங்க பர்சனல். ஆனால் வந்து தர்ஷிகா வந்து ஸ்கூல் டாஸ்க்கு முன்னாடித்த வீக்கே அவங்க கேம் ஓவர். ஸ்கூல் டாஸ்கில் வந்து வர்ஷினி வந்து அருண் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னதை பார்த்து சூடு போட்டது தான் இது. அந்த ப்ளஸ் அந்த க்ரஷ்ஷு, அந்த ஒரு கதை, அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஒரு கதை, அந்த கதையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு அப்போவே கேம் ஓவர் தான். தேங்க்யூ வெரி மச் மேம், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.